ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்த லைக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட் மூலமாக தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ஓகேவா? டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேட் இருக்கக்கூடிய தமிழ் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போட்டு தாராபாரதி இயற்றிய பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற தலைப்பு. அது ஃபஸ்ட்டு ஆசிரியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தாராபாரதி யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது. தாராபாரதி பற்றிய தலைப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம பார்ப்போமா? தாராபாரதியோட இயற்பெயர் வயசில் தாராபாரதி அப்படின்றது புனைப்பெயர். ஓகேவா? இது இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ஓகேவா? இவர் பெற்றோரிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைசாமி, புஷ்பம்மாள். ஓகேவா? இவருடைய மனைவி பேர் சந்தானலட்சுமி. மனைவி பெயர் சந்தானலட்சுமி. அடுத்ததா இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு. சிறப்பு பெயர் கவிஞாயிறு. எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரி 1947 இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது பிறந்தார். பிப்ரவரி மாதம் 26 பிறந்தார். இப்போ இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவலை என்ற பிளேஸில் பிறந்தார். கிட்டத்தட்ட இவர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி. அதாவது 34 வருஷம் ஆசிரியர் பணி. ஓகேவா? எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு மே மாதம் 13 2000 டெத் ஆகிருப்பார். ஓகேவா? இவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதில் முக்கிய நூல்களை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இவர் இயற்றிய நூல்கள் பெயர் பார்ப்போம். நூல்களும் இயற்றிய ஆண்டுகளும் பார்ப்போம். புதிய விடியல்கள். இந்த நூலை 1982 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? 1982 பப்ளிஷ் பண்ணுறாரு. அடுத்த நூலாக இது எங்கள் கிழக்கு. இந்த நூலை 1989 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு புது கவிதை ஒன்று எழுதியிருப்பார். திண்ணையை இடித்து திருவாக்கு. திண்ணையை இடித்து திருவாக்கு. இந்த புக்கு எப்போ எழுதியிருப்பார்னா எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பான்னா
குடலை பற்றி இது புது கவிதை இது. ஓகேவா? இது புது கவிதை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விரல் நுனி வெளிச்சங்கள். விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த நூல் ஒரு கவிதை நூல் தான். ஓகேவா? இந்த நூலை இருக்காரு. அடுத்ததா என்ன நூல்னா இன்னொரு சிகரம். இன்னொரு சிகரம். இந்த நூலை 2002 பப்ளிஷ் பண்ணுறாரு. அதாவது இவர் இறந்த பிறகு அந்த நூல் வெளில வருது. ஓகேவா? இதுக்கு முன்னாலேயே ஒரு நூல் வெளியில் வரும். என்ன நூல் பார்த்தீங்கன்னா 2001 பூமியை திறக்கும் பொன்சாவி. இந்த புக்கை 2001 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவர் இருந்த பிறகு நிறைய நூல் வெளிவந்திருக்கு. ஓகேவா? இவருடைய நூல்களை கவிஞாயிறு, தாராபாரதி, கவிதைகள். இந்த புக்கை 2 இயர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2 டைம் ஒர்த்தாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2000 ஒரு பப்ளிஷ் ஆகிருக்கும், இன்னும் 2007 ஒன்று பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? இவருடைய நூல்கள் பெரும்பாலும் 2010, 2011 இந்த 1 அகாடமி இயரில் இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுரிமையாக மாற்றியிருப்பாங்க. 2004 வெற்றி மூலதனம் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வெற்றியின் மூலதனம் எப்படின்னா 2004. இவரை எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்லுவாங்க? எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு ஓகேவா? ஓகே, நம்ம பாட்டுக்குள்ள வரலாம். இந்த தாராபாரதி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த லெசன் பார்ப்போம். இந்த லெசனை ஃபுல்லாகவே இந்திய நாட்டுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையோட எளிமையை சிறப்பேற்று சொல்லியிருப்பாங்க. சமூக மாற்றத்தில் காந்தியோட முக்கிய பங்கு என்ன, வேலுநாச்சியார் பற்றி லெசன் வரும். சொற்களுடைய வகை இலக்கண பாட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாடம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற பாட்டு. இந்த பாடம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடப்பொழி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த லெசன் ஃபுல்லாக நம்மளுடைய நாட்டை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. இயற்கை வளங்கள் மட்டும் கிடையாது, இலக்கிய வளங்களும் மிகுndi இருக்குது நம் நாட்டில். வேற்றுமையை ஒற்றுமையை கொண்டிருக்க நாடு நம்முடைய நாடு. ஓகேவா? என்னடா இனம் சமயம் வேறுபட்டிருந்தால் எல்லாமே இந்தியர்கள் அப்படின்ற பேரில் ஒன்றுபட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். புதுமையை செய்து தேசமிது பூமியின் கிழக்கு வாசலிது. அதாவது இந்த பூமியை கிழக்கு வாசலாக திகழக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாடு தான். இது நிறைய புதுமைகள் செஞ்சிருக்கக்கூடிய நாடும் நம்முடைய இந்திய நாடு தான். ஓகேவா? தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. அதாவது நம்ம இந்திய தாயை என்ன உருவாக்கியிருப்பாங்க பாருங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல், திருக்குறளை நம் நாட்டுடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடையா, நம் நாடு அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, விளங்கியிருக்கு. அதே போல் மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வோட மேடையாக விளங்குகின்றது. அதுபோல் என்ன மெய்யுணர்வுனா உண்மையை உணர்வு, உண்மையை பேசக்கூடிய இது. ஓகேவா? அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில்
எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. அதாவது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்களேன். காளிதாசுடைய பாட்டு எங்கே இதாகணுமா, எதிரொலிக்கணுமா? காவிரி கரையில் எதிரொலிக்கணுமா? கம்பனுடைய பாட்டு அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கூட கங்கை ஆற்றுடைய அலைகள் இசையமைக்குமா? கங்கை அலைகள் இசையமைக்குமா? ஓகேவா? கன்னிக்குமரி கூண்டலுக்காக கன்னியாகுமரி குமரி அப்படின்றது குமரி முனை. ஓகேவா? அந்த குமரி முனையில் என்ற கன்னியுடைய கூண்டலுக்காக காஷ்மீரத்து மலர்கள், காஷ்மீர் தோட்டம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுமா? எந்த மலர்கள் தொடுக்கப்படுமா? காஷ்மீருடைய தோட்டத்தில் இருக்க பூ தொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேற்கே மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரை நலம் கேட்குமா? குமரி முனையில் அந்த கன்னியோட கூண்டலுக்காக காஷ்மீர் பூக்கெல்லாம் மாலையாக தொடுக்கப்படுமா? மேற்கில் உருவாக்கக்கூடிய மேற்கு மலைகள் உருவாக்கக்கூடிய நதிகளை எல்லாம் அனுப்பி கீழ்கை எல்லை வரை பாய்ந்து அது நல்ல நன்மைகளை கொடுக்குமா? விவசாய நிலங்கள்லாம் நல்ல பயிரை செய்யுமா? நெக்ஸ்ட்டு புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். இந்த புன்னகை பிடிக்கூடிய இந்த பூக்கள் எல்லாம், இந்த புல்வெளி கூடிய எல்லா பூக்களும் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை பிடிக்கிறது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாகி காட்சி தருதாம். ஓகேவா? இந்த வரிகள் மிக அழகாக இருக்குது பாட்டுங்க. ஓகேவா? மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஆசிரியர் பற்றி அதை நம்ம படிச்சிருக்கோம், பார்ப்போம். இந்த தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழி பெற்றிருப்பார். ஒரு ஏறிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இலையுடைய ஏறிய நூல்கள். நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் தாராபாரதியுடைய கவிதைகள் தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது புக் பேக் கொஷின். ஓகேவா? அடுத்த பாட்டு தமிழ்நாட்டில் காந்தி. இது உரைநடை. ஓகேவா? இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.